ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஜிஜி கேமர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பெஸ்ட்டு சோலோ டேர் போட்டால் எப்படி ஒளிந்துன்னு நம்ம டீம்மேட் எப்படி ரிவைவ் பண்ணுறது, ரேங்க் புஷ் ஈஸியாக எப்படி பண்ணுறது, ஒரு இடத்துல சர்வே பண்ணணுன்னா எனிமியோட தொந்தரவு இல்லாமல் எப்படி ஈஸியாக சர்வே பண்ணி பூயா அடிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இது நம்ம ஓனாக ரெடி பண்ணதில் ஒரு யூடியூபர் ஏற்கனவே போட்டிருக்காரு. அதை நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு உங்களுக்கு அதை நான் செஞ்சு காமிச்சு சொல்ல போகிறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா போய் லைக் போடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் ஐக்கனை ஆனில் வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கு பண்ணணுன்னா உங்களுக்கு ஒரு போர்ட்டல் கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு 1400 டோக்கன் இருக்கணும் கன்ஃபார்ம். நீங்கள் அந்த டோக்கன் வச்சுருந்தா என்னது டோக்கன் வச்சு ரிவைவ் பண்ணிடலாமேன்னு சொல்லுவீங்க. ஆனால் சில டைம் நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணுறாங்க அந்த உள்ளே போய் விழுந்துக்கிட்டு ஈஸியாக இருக்கும்ல, உங்களை யாரும் அடிக்கவும் முடியாது. அவன் உள்ளே வந்தால் நீங்கள் ரெடியாக வச்சு அடிக்கவும் சான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த இது பண்ணி முடியக்குள்ளே இந்த இடத்துல ஏற்பட்ட எனிமி டார்ச்சர் பண்ணுவானுங்க. கூட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒருத்தவனை கூட்டு வருவேன், அவனே போட்டு வெளுத்து போடுவானுங்க. சரி இருக்க நம்ம அடிச்சு போடலாம், ஈஸியாக தான் இருக்குன்ட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி உள்ளே ரிவைவ் பண்ணியிருந்தால் மண்டையில் அடித்து வெளியே துரத்தி விட்டோம். சரி அதையும் விடாமல் சரி இப்போயாச்சும் போய் பண்ணலான்னு பார்த்தா இன்னொரு எனிமி இப்போ ஓடி வருவான். இன்றைக்கி என்னடா போயிட்டு வந்துட்டுருக்கீங்க, அப்போ வீடு மாதிரி போயிட்டு வரானுங்க அவன் சாப்பிட்டு அவனையும் நாக் பண்ணி கிளியர் பண்ணியாச்சு. சரி இப்போ போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு போயிட்டுருப்போம். பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடியாக இருக்கும். ஒரு இது கண்டிப்பாக ஒரு போர்ட்டல் தேவை, அப்புறம் ஒரு ஜீப்பு வேணும். கன்ஃபார்ம் ஒரு ஜீப் வேணும், வேறு எந்த வண்டியும் செட் ஆகாது. ஜீப் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாம் செட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா என் டீம்மேட்டை கூப்பிடுவேன், இங்கே வந்து போர்ட்டல் யூஸ் பண்ணுறா, அப்போ உனக்கு கரெக்டாக இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி போர்ட்டல் யூஸ் பண்ணால் அவனும் உள்ளே போய் இதாகிட்டான். இப்போ அதை உள்ளே போன வியூவை நான் உங்களுக்கு காமிக்கணும். அது எப்படி காமிக்கணும்னு எனக்கு தெரில. நான் ஒருத்தவன்ட்டு அடி வாங்கி சேர்த்துட்டு இந்த வியூ அவனை காமிச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் ஓட்டிருப்பானுங்க, சங்கிலி அந்த மாதிரி சங்கிலி போட்டு ஓட்டிருப்பானுங்க. நம்ம இப்போ உள்ளேறான், அவன் வருவான், கண்டிப்பாக வந்து பார்ப்பான் என்ன இருக்குன்னு. அதே மாதிரி கையில் MP40 வச்சு அடித்து 3/4 டேமேஜ் கொடுத்துட்டான். அவனுக்கு க்ளோவால் போட்டு போயிடலான்னு பார்ப்பான். ரிட்டன் போகவே முடியாது, உள்ளே வந்தது தான். நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த ஜோன் இங்கே இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனிமி வந்தாலும் நீங்கள் கையில் கண்ணை வச்சு அடிச்சிடலாம். அவன் இங்கேருந்து இருப்பான், இங்கே க்ளோவால் போட்டு பேக் அடிச்சிடலாம் நினைப்பான். ஆனால் இவன் டீம்மேட் இங்கேருந்து பின்னாடி சொல்லி அவன் போய் இங்கே இருக்காண்டா போய் அடிச்சிடலான்னு சொல்லி ஈஸியாக அடிச்சிடலாம். இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ, டாட்டா, பை பாய்.